முட்டை பிரெட் ரோல் செய்ய தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். பிரெட்டு வந்து ஒரு 15 எடுத்திருக்கேன். இஞ்சி பூண்டு விழுது 5 டீஸ்பூன், மல்லித்தலை கொஞ்சம் போல், 2 முட்டை வந்து உடச்சி ஊற்றிருக்கேன், 4 முட்டை வேக வச்சு எடுத்திருக்கேன், 3 பெரிய வெங்காயம் பொடிசாக கட் பண்ணியிருக்கேன், மிளகாய்த்தூள் மிளகுத்தூள் 1/2 டீஸ்பூன், மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், கரம் மசாலா 1 டீஸ்பூன், கருவேப்பிலை கொஞ்சம் போல். இப்போ முதல்ல ப்ரெட்டோட அந்த ஓரத்தை எல்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். நாலு பக்கமும் கட் பண்ணி எடுத்துடுறேன். இதே மாதிரி எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துடலாம். நம்ம சப்பாத்தி தேய்க்கிற கட்டையை வச்சு நல்லா அப்படியே தேய்ச்சி எடுக்கணும். இப்போ நல்லா அமுங்கி வந்துடும். இது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து நம்ம ஈவினிங் ஸ்நாக்காகவும் சாப்பிட்லாம், இல்லை டின்னருக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இதே மாதிரி எல்லா ப்ரெட்டையும் தேய்ச்சி எடுத்து வச்சிடணும். அடுப்பில் ஒரு வடைச்சட்டியை வச்சுட்டு ஒரு 2 குழிக்கரண்டி எண்ணெய் ஊற்றுறேன். எண்ணெய் காஞ்ச உடனே பெரிய வெங்காயம் கருவேப்பிலை எல்லாம் வதக்கிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். வெங்காயம் சீக்கிரம் வதங்கிறதுக்காக நான் வந்து உப்பு ஆட் பண்ணுறேன். உப்பு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் மூடி வச்சு சிம் பண்ணிடலாம். சீக்கிரம் வதங்கிடும். இஞ்சி பூண்டு விழுது ஒரு 5 டீஸ்பூன் ஆட் பண்ணுறேன். கரம் மசாலா மிளகாய்த்தூள் மிளகுத்தூள் மஞ்சத்தூள் எல்லாத்தையும் ஆட் பண்ணுறேன். மல்லித்தலை பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிட்டேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு
நான் முட்டையை வந்து வேக வச்சு நல்லா பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்றேன். உப்பு வந்து முதலே போட்டேன். ரெடி ஆயிடுச்சு. எப்படி ஸ்டஃப் பண்ணலான்னு பார்க்கலாம். ஏற்கனவே தேய்ச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அதில் வந்து 1 டீஸ்பூன் எடுத்து வச்சுக்கணும் ஒரு ஓரமாக. இந்த மாதிரி ரோல் பண்ணிவிட்டு அந்த எட்ஜஸில் மட்டும் கொஞ்சம் தண்ணி தொடச்சிக்கணும். அப்போ தான் ஒட்டிக்கும், நல்லா ஒட்டும். இந்த மாதிரி ஒட்ட வச்சிடணும். ஓரங்கள்லேயும் நல்லா தண்ணி தொட்டணும். தண்ணி தொட்டும் ஒட்டலைன்னா நம்ம அப்படியே ஒரு தண்ணியில் முக்கி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா ஒட்டிடுச்சு, ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி எல்லாத்தையும் செஞ்சு ரோல் பண்ணி வச்சுக்கணும். தண்ணியில் முக்குனிங்கன்னா ஈஸியாக ஒட்டிக்கும். இதே மாதிரி எல்லாத்தையும் ரோல் பண்ணி வச்சுட்டு ரோல் பண்ணி வச்சுட்டேன். நான் எல்லாமே 2 முட்டையை எடுத்துருக்கிறேன் இல்லையா, அதை நல்லா பீட் பண்ணி விட்றேன். பீட் பண்ணியாச்சு. இப்போ ப்ரெட் க்ரம்ஸ் வந்து நான் ஒரு 8 ப்ரெட்டோட ப்ரெட் க்ரம்ஸ் ரெடி பண்ணியிருக்கேன். 8 ப்ரெட்டை எடுத்து ப்ரெட் க்ரம்ஸ் ரெடி பண்ணியிருக்கேன். ஏற்கனவே நான் வீடியோ போட்டிருக்கேன் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு, அதனால் நான் இப்போ காமிக்கலை. இப்போ வந்து முட்டையில் எடுத்து நல்லா பெரட்டிட்டு அதுக்கப்புறமா அதில் அந்த ப்ரெட் க்ரம்ஸில் நல்லா டோஸ்ட் பண்ணி அப்படியே பெரட்டி எடுத்து வச்சிடணும் எல்லாத்தையும். அதுக்கப்புறம் எண்ணெயை காய வச்சு போட்டு எடுக்க வேண்டியது தான்.
இதே மாதிரி எல்லாமே நான் செஞ்சுட்டேன். எண்ணெய் காஞ்சிருச்சு. ஒன்றா போட்டு எடுத்துடலாம். போட்ட உடனே அடுப்பை சிம் பண்ணிடணும், இல்லைன்னா கருகிரும். ரெண்டு நிமிஷத்தில் வெந்துடும். பாருங்கள், ரெடி ஆயிடுச்சு. எடுத்துடலாம். இதே மாதிரி எல்லாத்தையும் போட்டு எடுத்துடலாம். சுவையான முட்டை பிரெட் ரோல் ரெடி.